ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம தென்காசியில் இருக்கோம். தென்காசியில் பண்பொழிங்கிற ஒரு ஊரில் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது. அதுதான் பார்க்க போயிருக்கோம். அது என்னங்கிறத டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருமலை கோவில். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த மலை அடிவாரத்தில் தான் இருக்கோம். இந்த அடிவாரத்திலே நிறையா ஷூட்டிங் எடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. புஷ்பா படம் பார்த்துருப்பீங்க. இந்த மலை அடிவாரத்தில் ஃபுல்லாகவே அந்த காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். இது என்ட்ரன்ஸுங்க. ஒரு வண்டிக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம 20 ரூபா கொடுத்து அந்த ரசீதை வாங்கிட்டோம். இப்போ மேலே போகலாம். மேலே ஏற ஏற அந்த மலைகள் பார்க்கும்போது ரொம்ப இயற்கையான காட்சிகளாக இருந்துச்சுங்க. ஒரு 3 ஹேர்பின் பெண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தான். நம்ம மேலே வந்தாச்சு. வண்டியை பார்க் பண்ணலாம். மேலே வந்த உடனே பாருங்க, நாம் இங்கே வரும்போது ஈவினிங் ஒரு 5 மணி இருக்குங்க. அந்த மலை மேகங்கள் அப்படியே சூழ்ந்து அந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதாங்க கோவில். இந்த கோவிலுமே ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க கோவில் தாங்க. இது கோவிலுக்கு மேலே ஏறி வர படிக்கட்டுகள். இதுலையுமே நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. கீழே ஒரு பாறை தெரியுது பாருங்க, அதுதாங்க அதிகமான ஷூட்டிங் எடுத்த இடம். அதுதான். அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா பாறை, அது ரொம்ப ஷூட்டிங் எடுத்த இடங்க. புஷ்பா படத்தில் அல்லு அர்ஜுன் ஆடுறது, சீமராஜா படத்தில் சிவகார்த்திகேயன் ஆடுறது, ஜென்டில்மேன் படத்தில் அர்ஜுன் ஆடுறது, இன்னும் நிறைய ஷூட்டிங் எடுத்த பாருங்க அது.
இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு டேம் தெரியுது. அந்த டேம் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் தென்காசியை ஃபுல்லாக சுற்றி வீடியோ எடுக்கணும். ஏன்னா தென்காசியில் நிறைய இடம் பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. நிறைய டேம் இருக்குது, அருவிகளும் நிறையா இருக்குது. மலைக்கு மேலே ஒரு தெப்பம் இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதிகமான படங்கள் வந்து இந்த தெப்பத்தை சுற்றி நடக்கிற மாதிரி, அந்த தெப்பத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. என்னென்ன ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த கோவில் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஆரம்பத்தில் அதிகமாக இதில் வந்து யார் வந்து பார்க்குறதுக்கோ ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்தாங்க. புஷ்பா படம் எப்போ வந்துச்சோ அதில் இருந்து தான் நிறைய பேர் இந்த கோவிலை தேடி இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய யூடியூபர்ஸும் போய் நம்மளை மாதிரி விளாக் எடுத்து அந்த ஷூட்டிங்ஸு இதெல்லாம் சொல்லி என்னென்ன ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, என்னென்ன படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இப்போ இது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்கு. இது அதிகமாக வர்றதே பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து மலையாளிஸ் தான் அதிகமாக வராங்க. இங்கே உள்ள பைக்கு, காரு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கேஎல் வண்டி தான். ஏன்னா இது கேரளா பார்டர்லேயே அமைஞ்சிருக்குது. நிறைய நம்ம ஊருக்காரங்களும் இருக்கிறாங்க, பார்க்க வந்திருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்க, கிளம்புறதுக்கு மனசு இல்லை, இருந்தாலும் நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் தென்காசி பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மலைக்கோவிலை வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்ப இயற்கை காட்சிகள் இருந்த இடம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முருகன் கோவில். மேலே அந்த வரலாறுலாம் சொன்னாங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் ஒன்று தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு இன்னும் நிறைய இடத்துல சுற்றி பார்க்குறதுக்கும் அந்த வீடியோ எடுத்து போகிறதுக்கும் ஒரு என்கரேஜாக இருக்கும். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.